ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரே அப்படின்றதே இருக்காது. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிச்சஸ்ட் கஸ்டமர் வெல்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிச்சஸ்ட் கஸ்டமர் வெல்த் அப்படின்ற கொஸ்டினுக்கும் நாம் பண்ண போகிற இந்த ப்ராப்ளமுக்கும் மேத்தமெட்டிக்கலாவோ இல்லை லாஜிக்கலாவோ எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க. சரியா, கிரிட் அப்படிங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கணும். நார்மலாக நம்ம அரே அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒரு அரே எழுதுறேன்னு எல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அரே எழுதுறேன். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே எழுதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அரே. ஓகே, ஸோ இதுவே மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4 5, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு உள்ள நான் இன்னும் 2 அரே வைக்கிறேன். 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேயும், இதே மாதிரி 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் அரேயும் வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு அரேக்குள்ள இன்னும் 2 அரே. ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு அரேவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எனக்கு இந்த தேர்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல் ஆஃப் 2 அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்டா? இதில் இருக்கக்கூடிய இந்த 3 அப்படிங்கிற எலமெண்ட் வேணும் அப்படின்னா எல் ஆஃப், ஓகே, இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், எல் ஆஃப் 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் 3 4 5 அப்படின்னு வரும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடியது எல் ஆஃப் 1, இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ உங்களுக்கு 3 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு அரேவை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரியா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் 2 டைமென்ஷனல் அரே, அதுதான் கிரிட். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் அரே தான் உங்களுக்கு இன்புட்டாகவே வந்திருக்கும். சரியா? 2 டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ள மல்டிபிள் லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணனாலும் ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ள லிஸ்ட் அப்படின்னு பண்ணால் 3 டைமென்ஷன் அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் தட். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டிஷனில், ஓகே, ஸோ இதில் என்ன கொடுக்காம அக்கௌண்ட்ஸ் ஆஃப் I of J is the amount of money ith customer and jth customer in the bank, everything is fine. ஓகே, நமக்கு தேவை என்ன அப்படின்னா எந்த கஸ்டமர்கிட்ட மேக்ஸிமம் வெல்த் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் கூட இந்த கொஸ்டினை வந்து கொலெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது நம்மக்கிட்ட 2 கஸ்டமரோடைய போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, இது இன்னொரு கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட். வழக்கமாக நம்ம எந்த கஸ்டமர்கிட்ட அதிகமாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிப்போம், யாருக்கிட்ட அதிகமான போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 3 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இது வந்து அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் 3 வச்சுருக்காருன்னா 3 சம் பண்ணி யார்கிட்ட அதிகமாக காசு இருக்கோ அவங்க தான் வெல்த்தியஸ்ட், ரைட்? ஸோ அதுதான் வந்து நம்ம வழக்கமாக பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த மல்டி டைமென்ஷன் அரேல கூடிய எலமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அதோடைய மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நம்ம வேரியபிள் அவுட்புட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஜிக் இதுதான். ஓகே, நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சரியா? காப்பி பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய யூஸ் கேசஸுக்கு நமக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய லீட் கோட். ஸோ இந்த அரேயை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற அரே. ஓகே, இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அரேயை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் போயிட்டு இந்த அரேயை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், ஃபார் I in range of length of accounts. கரெக்டா? என்ன பண்ணலாம், print, so print of accounts of I. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நீ பாருங்கள் நமக்கு
இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னக்கூடிய இந்த அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட் ரெண்டுமே வந்துருச்சு ரைட்டா. நமக்கு தேவை என்ன, இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச கோடையே நம்ம எழுதுவோம். வழக்கமாக நம்ம வந்து ஒரு அறையில் இருக்கக்கூடிய ஃபுல் இது எழுதுனா என்ன பண்ணுவோம், ஃபார் ஜே இன் ஐ கரெக்டா. சரி, சார் கிடையாது, ஃபார் ஜே இன் ஐ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவில் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு உள்ளே போயிட்டு சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது கொடுக்குறேன். ஓகே, சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஜே. ஓகே, ஃபைனலாக வந்து பிரிண்ட் சம். இந்த லூப் உள்ளே தானே. ஸோ பிரிண்ட் சம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா int object is not iterable for sum equal to run பண்ணா. okay, for j in I number 7. okay, in range of length of accounts of I. okay, accounts of I ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இதோட சம் 6 வருது. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது கரெக்டா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து அப்படியே எடுத்துக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓபி அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து சம் என்ன பண்ணுறோம், op.append of sum. ஓகே, ஃபைனலாக print op சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 அப்படின்ற ஒரு லிஸ்ட் வருது ரைட்டா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மேக்ஸ் எடுத்துக்கலாம். யார்கிட்ட மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அவங்களோட வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே கொண்டு போய் இப்போ இதில் வந்து மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுக்குமா, மேக்ஸ் ஆஃப் ஓபி சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா வேல்யூ 6. ஸோ நமக்கு கொடுத்துக்கக்கூடிய அவுட்புட் என்ன 6. ஸோ இப்போ இதை கொடுக்கலாமா, அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு நம்ம இதை கொடுப்போம், என்ன வேல்யூ அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வேல்யூ அவுட்புட் கரெக்டாக வந்தால் நாம் எழுதின லாஜிக் கரெக்ட். இப்போ ரன் கோடு கொடுக்குறேன் 10, வந்திருக்கக்கூடிய அவுட்புட் என்ன 10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லாஜிக் அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நாம் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, போயிட்டு ரிட்டர்ன் ஓபி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சப்மிட் பண்ணும்போது இது அக்செப்ட் ஆகிடும். ஏன்னா லாஜிக்கலி இது கரெக்ட். ஓகே, எக்ஸ்பெக்டட் 6 ரிட்டர்ன் ஓபி கிடையாது, மேக்ஸ் ஆஃப் ஓபி. ஐடியில் அடிச்சு பழகிடுச்சு, அதாவது கமாண்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ இது வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய கோடை எப்படி நம்ம வந்து பெட்டர் ஆக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் 2 லூப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மறுபடியும் நம்ம லூப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை கரெக்டா. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் சம் ஈக்குவல் டு 0 சம் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்து print I அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வருது, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஐ. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் வருது ரைட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஐயை நான் அப்படியே சம் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். சம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன். பாருங்கள், நமக்கு அதே வேல்யூ தான் வருதா. ஓகே, இப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம், op.append இந்த வேல்யூ அப்படியே கொடுக்கலாமா. சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன வருது 10 அப்படின்னு வருது. இப்போ இந்த பிரிண்ட்டை நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன்.
மேக்ஸ் ஆஃப் ஓபி இந்த பிரிண்ட் எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபைனல் அவுட்புட் பாருங்க 10 அப்படின்னு வருது. ஸோ இந்த கோட் இங்கே நம்ம கொடுத்துருக்க கோடை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரியா, இது இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் நம்மளுடைய ஆக்சுவல் லாஜிக். ஓகே, இந்த இடத்துல வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதலாம். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அவுட்புட் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகே, ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோடது, ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு sum of I for I in accounts சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் அதே ஆன்சர் தான் வரும். இதில் இன்னும் மேட்டர் என்னென்னா நம்ம வந்து தனியாகவே இதை வந்து ஓபி எழுதணும், அது மேக்ஸ் ஆஃப் ஓபி அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மேக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஓகே நான் வந்து இங்கே கொடுக்குறேன் மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் நமக்கு அதே ஆன்சர் தான் வருது. ஸோ நாம் எழுதின கோடு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ரீஃபைன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நம்மளுடைய லீட் கோட். ஸோ இப்போ இது பாருங்கள் 122 மில்லி செகண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதோட டைமிங் வச்சு நம்மளால இது பண்ண முடியாது. பட் லெட் அஸ் கிவ் இட் அ ட்ரை. சரியா, இது எதுவுமே வேண்டாம். சரியா, நான் இவ்வளோ தான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஐ ஃபார் ஐ இன் அக்கௌண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்பீடாக தான் இருக்கணும். பார்க்கலாம் 133 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்மளோட கோடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப லெங்க்த்தாக எழுதலாம், எவ்வளோ லெங்க்த்தாக வேணால் எழுதலாம். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக நம்மளுடைய கோடு வந்துச்சுன்னு பாருங்க. இது ஸ்பீடாகவே ஒர்க் ஆகிருக்கணுமே 74 மில்லி செகண்ட்ஸ். இந்த 74 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம கொடுத்த கோட். அது ஒவ்வொரு டைம்லையும் அப்படி அந்த மாதிரி ரன் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய கோட் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச கோட்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்து எடுத்தவொடனே எனக்கு வந்து ஃபேன்சியாக அப்படிலாம் ஆரம்பிக்கல. எனக்கு என்ன கோடு தெரியுமோ அதுலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் பண்ணி இன்றைக்கி இப்போ வந்து நம்ம கோடை வந்து சிங்கிள் லைனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் மேக்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஐ ஃபார் ஐ இன் அக்கௌண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கோடில் வந்து தெரியாத கோடை அப்ரோச் பண்ணுறது தான் வந்து இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். ஓகே, தேங்க்யூ.